இன்றைய எனது கருத்து, துரோகி யார்? துரோகி எந்த சந்தர்ப்பத்தில் துரோகி? எதற்காக துரோகி? நீங்கள் என்ன முனைப்படுத்ததால் உங்களுடன் சேர்ந்து வந்தவர் துரோகியானார்? ஏன் துரோகி என்று சொல்கிறீர்கள்? நாட்டை காட்டி கொடுத்ததாலா, அல்லது உங்கள் செயல்பாடுகளுக்கு எதிராக நின்றதாலா? நீங்கள் செய்ய முனைந்த விடயம் என்ன? இதனை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வலுவான நிலையில் இருந்து கொண்டு வலுவான நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எதிரானவன் வலுவற்றவனாகிவிட்டால், உங்கள் செயல்பாடுகளுக்கு அவன் ஒத்துவராவிட்டால் அவன் துரோகி. உங்கள் வலுவான பிரச்சாரங்கள் ஒருவனை துரோகியாக்கி அவனை சமூகத்திலிருந்து புறந்தள்ளி அவன் சமூக விரோதியாகவும் துரோகியாகவும் ஆக்கப்பட்டு உங்களுக்கு நேரடி எதிரியாகவே அவன் மாறுகிறான். எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எங்களுக்கு சாபக்கேடாக அமைந்த சொற்பிரயோகம் துரோகி. யார் துரோகி? குட்டிமணி தங்கத்துரை விடுதலை போராட்ட ஆரம்ப காலத்தில் அவர்களை காட்டி கொடுத்த துரோகி யார்? வங்கி கொள்ளைகளுக்கு வங்கியிலேயே ஊழியராக இருந்து அந்த வங்கியின் ரகசியங்களை காட்டி கொடுத்து வங்கியை கொள்ளையடித்த அந்த துரோகி யார்? எல்லா துரோகிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பிறகு உங்களுக்குள்ளே நீங்கள் துரோகிகளாகி ஒவ்வொருவரை தேசத்துரோகி என்று ஒவ்வொரு பெயர்களை உருவாக்கி மக்களை ஒவ்வொருவரையும் ஒரு குழுவில் உள்ள நண்பன் ஒருவன் மற்ற நண்பனையே சந்தேக கண்ணோடு பார்க்கும் அளவுக்கு இந்த துரோகி என்ற சொற்பிரயோகம் தமிழர் மத்தியில் சாபக்கேடாக அமைந்திருக்கிறது. நீங்கள் எங்கிருந்து இந்த சொல்லை கொண்டு வந்தீர்கள்? எப்போது வந்தது? எங்கள் மன்னராட்சி காலத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சேர சோழ பாண்டிய தமிழ் மன்னர்களும் துரோகத்தால் வீழ்ந்தார்கள் என்று சொல்லி அது ஒரு பாரிய சொற்பிரயோகமாக, தமிழ் மக்கள் ஒருவருக்கொருவர் வெட்கப்படும் சொற்பிரயோகமாக தமிழர்களிடையே ஊடுருவி நிற்கிறது. இந்த சொற்பிரயோகம்தான் சாதியங்களை வளர்த்திருக்கலாம். நீங்கள் முனைப்பு கொள்ளும் இலட்சியத்தில் நீங்கள் உறுதியாக நிற்பது நியாயமானது. அது எப்போதும் வரவேற்கக்கூடியது. அதன் பாதைகளில் சரி தவறு இருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்த்து நின்று நியாயம் கேட்பவன் துரோகியா? எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எத்தனை துரோகிகள் முளைத்திருந்தார்கள். வெளியே தெரிந்த பெரிய துரோகிகள் பலர், வெளியே தெரியாத பல சிறிய துரோகிகள் எத்தனையோ பேர். தலைவர் பிரபாகரனுடன் கூட இருந்தவர் மாத்தையா, அவர் துரோகியானார். அவரோடு குழுவில் இருந்த மாத்தியா குரூப்பில் இருந்த பலர் தண்டனைக்குட்படுத்தப்பட்டார்களே, அவர்கள் என்ன காரணத்துக்காக அப்படி தண்டனைக்குட்படுத்தப்பட்டார்கள்? வெளிப்படையான அறிக்கைகள் ஏதாவது இருக்கிறதா? கருணா துரோகியானார், பிள்ளையான் துரோகியானார், டக்ளஸ் தேவானந்தா துரோகியானார். இவர்களுடைய அரசியல் நோக்கம் என்ன? சுரேஷ் பிரேமச்சந்திரன் துரோகியானார், ரோபர்ட் சுபத்திரன் துரோகியானார், உமாமேஸ்வரன் துரோகியானார், ஸ்ரீ சபாரட்னம் துரோகியானார், பத்மநாபா துரோகியானார். இவர்கள் எல்லோரும் ஏன் துரோகியானார்கள்? ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் தலைவன் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் விடும் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை வலுவான வழிப்படுத்தலின் மூலம் வைத்திருக்க வேண்டியது அந்த குடும்ப தலைவனின் பொறுப்பு. எங்களுடைய அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பும் ஒரு பலமான இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்கள் அனைவருக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த அமைப்பு. நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, தமிழ் கலாச்சார வாழ்க்கை விழுமியங்களை உள்ளடக்கி மக்களுக்கான நல்ல கருத்துக்களை முன்வைத்து எதிர்கால சந்ததியின் நலனுக்கான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஒரு நீண்டகால நோக்கில் கட்டியமைக்கப்பட்ட நிழல் அரசே நடாத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள் எங்கிருந்து துரோகிகள் முளைக்கிறார்கள்? எப்படி துரோகிகள் ஆகிறார்கள்? அந்த அடிப்படையான யோசனைகளை, அந்த சிந்தனைகளை, அந்த துரோகத்தனத்துக்கு அவர்கள் தூண்டப்படும் காரணங்களை அலசி ஆராய்ந்து அவர்களின் நியாயப்பாடுகளை விவாதித்து அது தொடர்பான மாற்றீடுகளுக்குரிய சிந்தனைகள் இயக்க கட்டமைப்புக்குள் முன்வைக்கப்பட்டிருந்ததா? இல்லை, இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் துரோகி என்று அடையாளம் காணப்பட்ட யாவரும் மறு பேச்சின்றி மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் எனது அறிவு கட்டியவரை ஒரு இராணுவ கட்டமைப்பு என்றால் அதன் கிளை ஊடுருவல்கள் பலவாறாக இருக்கும். ஒரு செயல் வீரனுக்கு கொடுக்கப்படும் செயல் இன்னும் ஒரு எதிரியின் செயல் வீரனால் ஊடறுக்கப்பட்டு அவன் திசை மாற்றப்பட்டால் அவனை அறியாமலே துரோகத்தனத்துக்கு உள்ளாகிறான். அது மிகவும் பயங்கரமான செயல்பணி. கூடுதலாக அதிகமான சந்தர்ப்பங்களில் உணவுப் பணிகளில் இருப்பவர்கள் அவர்கள் வேறொரு உளவாளிகளால் ஊடுருவப்பட்டு அவர்களை அறியாமலே சில விஷயங்களை வெளியிடுவதால் அவர்கள் துரோகியாகி விடுவார்கள். ஆனால் இராணுவ ரீதியான செயல்பாடுகளுக்கு அது பாரிய குற்றமாக கருதப்படலாம். ஆனால் பொது நிர்வாக அலுவலர்களுக்கு உட்படும் பொதுமக்கள் சார்ந்த பிரதிநிதிகள், பொதுமக்களில் சிலர் ஏதோ ஒரு வாஞ்சியால் சில சந்தர்ப்பங்களில் எதிர்குரல் எழுப்பி அறியாமையால் சில நடவடிக்கைகளை எமது தேசத்துக்கு எதிராகவோ அல்லது அமைப்புக்கு எதிராகவோ தங்களுடைய சுயநலம் காரணமாக தவறுதலாக விடப்பட்ட செய்த குற்றங்களுக்கும் தண்டனை மரணம் என்றால் அது அநியாயம். அப்படி பார்க்க போனால் அதற்கு பெயர் துரோகம் என்றும் அந்த சொல்
அவர்களை தங்களுடைய சுய வாழ்க்கையில் எப்பொழுதும் மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகவே இருந்து கொண்டிருக்கும். அண்மையில் கூட நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். தமிழடியான் யூடியூப் சேனல் என்பவர் ஒரு சிறிய கருத்து பதிவு போட்டிருந்தார். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் தமிழடியான் யூடியூப் சேனலை துரோகி என்று அழைத்து விட்டார் என்று. நான் இங்கே குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், திரு அர்ஜுனா அவர்கள் ஒரு கல்விமான், தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதி இல்லை என்றாலும் யதார்த்தத்தை புரிந்து நியாயமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வரும் ஒரு புதிய சிறந்த அரசியல்வாதி. இந்த துரோகி என்ற சொல் தமிழடியான் மீது எந்தவித கூச்சகமின்றி அவர் பிரயோகித்திருப்பது எங்களுடைய இனத்தில் உள்ள பழக்கத்தின், எங்களுடைய அமைப்புகள் முன்னே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பழக்கப்படுத்தப்பட்ட சொல்லின் பழக்க தோஷம் என்றே சொல்லலாம். திரு அர்ஜுனா அவர்களை, நீங்கள் தமிழடியான் செய்த ஏதாவது ஒரு பிழையாக இருந்தாலும் தமிழடியானின் செயல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் எனது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவில்லை. அது எனக்கு மனவருத்தம் அளிக்கிறது என்று ஒரு பதிவை நீங்கள் இட்டிருக்கலாம். அவரை நீங்கள் துரோகி என்று அடையாளப்படுத்தி, அவர் இன்று சாதாரணமாக அந்த சொல்லை கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையளவு மக்களின் ஆதரவு உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த சொல்லை ஒரு சாதாரண வலையொலி நடத்துவர் மீது பிரயோகித்து அதை வெளிப்படுத்துவது ஒரு மாண்பல்ல. இயக்கம் தமிழக விடுதலை போராட்டம் ஓரளவு பரிணமித்து வந்து விசாலமாக வளர்ந்த ஒரு நிலைக்கு எட்டிய காலம் 1990-91. அந்த காலத்தில் 88-89 ஆண்டிலேயே துரோகி என்று சொல்லி இந்திய இராணுவத்துடன் தற்செயலாக பக்கத்து வீட்டில் இருந்த கேம்பில் இருந்து இராணுவம் வந்து கதைத்து அவர்கள் பயத்தின் நிமித்தமாக இராணுவம் பேசினால் அவருடன் பேசத்தான் வேண்டும். அப்படி தவறுதலாக இராணுவத்துடன் பேசிய அயலவர்கள் கூட துரோகி என்று முத்திரை ஊத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கு. இது சரியா? இந்த துரோகி என்ற சொல்லை பயன்படுத்தி இறுதியில் எல்லோருக்கும் துரோகி பட்டம் கொடுத்து பொதுமக்கள் வரை அந்த சொல் துரோகிகளாக்கப்பட்டு இறுதியில் நாங்களே துரோகத்தால் மடிந்து போயிருக்கிறோம். இனிமேலாவது இந்த சக மனிதனை துரோகி என்றோ அவனை அந்த சொல்லை பயன்படுத்தி அவனை இழிவுபடுத்தும் நிலையை இந்த தமிழ் சமூகம் தானாக உணர்ந்து தவிர்த்து வர வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி.